காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறையா பேர் வந்துட்டு கொஸ்டின் கேட்குறீங்க, இந்த மாதிரி சிங்கப்பூருக்கு வந்துட்டு போகிறதுனா ஏஜ் லிமிட் எவ்வளவு, எத்தனை வயசில் போக முடியும் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. நான் போக முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் நிறையா பேர் கேட்குறீங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு தெளிவான விளக்கத்தை நம்ம கொடுத்துருவோம் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு யார் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி ஒரு லைக்கை போட்டுருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து இப்போ நீங்கள் உங்கள் இந்த ஏஜ் லிமிட் வீடியோ மோஸ்ட்லி பார்க்குறவங்க யாராக இருக்கும் அப்படின்னா வந்துட்டு ஒன்று சின்ன பசங்களாக இருக்கும், 17 வயசு 18 வயசு இருக்க பசங்களாக இருக்கும். அப்படி இல்லைனா கொஞ்சம் 30 வயசுக்கு மேலே இருக்கவங்களா இருக்கும். 2 பேர் தான் இருப்பீங்க, ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 18 வயசு 19 வயசு 20 வயசு இந்த மாதிரி படிச்சுட்டு சும்மா தெரிகிற பசங்களுக்கு இந்த வீடியோவை ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோ ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அதாவது ரஜினியை சொல்கிற மாதிரி வந்து இளமையில் உழைப்பவன் முதுமையில் சிரிக்கிறான், இளமையில் படுப்பவன் முதுமையில் தவிக்கிறான் அப்படின்ற மாதிரி ரஜினி டைலாக் சொல்லியிருப்பாரு. அது வந்து சிங்கப்பூர் இந்த மாதிரி வெளிநாடு வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கும். நீங்கள் என்னதான் வந்துட்டு நீங்கள் இந்தியாவில் வந்துட்டு அதாவது உங்களோட பேக்ரவுண்ட் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்தியாவில் வந்துட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடலாம், சர்வே பண்ணி நல்ல நிலைமைக்கு வந்துடலாம். ஆனால் பேக்ரவுண்டு பெருசாக இருக்கிறவங்க கண்டிப்பாக நம்மளோட வீடியோ வந்து பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா கஷ்டப்படுறவங்க தான் அதிகமாக நம்ம வீடியோ பார்ப்பாங்க. நம்ம எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் வந்துட்டு நம்ம வீடியோ பார்ப்பாங்க. ஸோ வந்துட்டு அப்படி இருக்கிறப்ப இந்த சின்ன பசங்களுக்கு இந்த வீடியோ வயசானவங்க ஏஜ் லிமிட்டு, அதாவது ஏஜ் லிமிட்டுக்காக ஐயோ நமக்கு ஏஜ் அதிகமாகிடுச்சோன்னு பயந்துக்கிட்டே ஒரு சில பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்கல்ல. ஸோ அவங்க வந்துட்டு இந்த சின்ன பசங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டால் இந்த மாதிரி உனக்கு ஒரு கஷ்டம் வந்துடக்கூடாது, நீ போ அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இப்பயே கிளம்பி போ அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். இந்த ஏஜ் லிமிட் வீடியோ பார்க்குறப்ப நானே ஒரு மிகப்பெரிய உதாரணமாக சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நான் 19 வயசில் வந்துட்டு நான் சிங்கப்பூர் போனேன். இப்போ வந்துட்டு எனக்கு 35 வயசு. நான் இப்போ வந்து இங்கே இந்தியாவில் வந்து நான் செட்டில் ஆகிட்டேன். ஸோ வந்துட்டு கடுமையாக நான் உழைச்சேன், ஒரு 15-16 வருஷம் நல்லா உழைச்சேன். இப்போ நான் போகையில் என்னோட ஃபேமிலி இருந்த சுச்சுவேஷன்றது ரொம்ப டவுனாக இருந்தது. இப்போ வந்துட்டு ஓகே மிடில் கிளாஸ் ஓரளவுக்கு நல்ல நிலைமைக்கே வந்துட்டேன்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் நான் சரியான வயசில் சிங்கப்பூர் போனதும். அந்த வயசில் வந்துட்டு இப்போ நம்ம 19 வயசு 20 வயசில் நம்ம போகிறோம்னு வச்சிங்கன்னா நம்ம உடம்பும் நமக்கு ஒத்துழைக்கும். ஸோ நம்ம எங்கே இருப்போம் அப்படின்ற பட்சத்தில் வந்து நம்மளால் வந்து வேலைகளை வேகமாக பார்க்க முடியும். ஸோ வந்து நம்ம இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு சீக்கிரமாக போயிட முடியும். நான் 19 வயசில் நான் சிங்கப்பூர் போனேன் அப்படின்னா ஒரு 6-7 வருஷத்தில் வந்துட்டு நான் ஒரு ஆஃபீஸ் லெவலில் ஒரு போஸ்டிங் போயிட்டேன். ஸோ வந்துட்டு டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துட்டேன். இந்த மாதிரி வந்துட்டு நிறையா வந்து நம்ம முன்னேறிடலாம், ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இதே இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். 30 வயசு 31 வயசில் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வயசில் உடம்பும் ஒத்துழைக்காது, அதே மாதிரி ஒரு நல்ல பொசிஷனுக்கு போகிறதுக்கும் ரொம்ப லேட் ஆகும். நீங்கள் ஒரு நல்ல பொசிஷனுக்கு ஒரு 5-6 வருஷத்தில் நல்ல பொசிஷன் போகணும் அப்படின்னா இப்போ காம்படிஷனும் ரொம்ப ஹெவியாக இருக்குது. அப்படின்றப்ப 36-37 வயசாயிரும், உங்களுக்கு வயசாயிரும். ஸோ அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சின்ன பசங்களுக்குலாம் இந்த வீடியோ அனுப்பி அப்படி அதாவது லைஃப்பில் முன்னேறணும்னு நினைக்கிறேன், வெளிநாடு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நல்லா சீக்கிரமே போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். உங்கள் பசங்க யாராவது இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்போ நம்ம ரீசெண்டாக வந்துட்டு நம்மளோட கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பசங்க இந்த பெரியவங்க ஏஜ் அதிகமாக இருக்கவங்க நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பிள்ளைங்களுக்காகவும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சின்ன பசங்களும் ஒரு சில 17 வயசு பையன்லாம் கமெண்ட் பண்ணுறான், இந்த மாதிரி அண்ணா நான் போக முடியுமா அப்படின்ற மாதிரி. ஸ்ரீலங்காவில் இருந்தும் நிறைய கமெண்ட்ஸை வந்து பார்க்க முடியுது இப்போ ரீசெண்டாக. அதனால தான் சரி ஏஜ் லிமிட்டுக்கு ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இல்லை ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 50லேருந்து 55 வயசு வரைக்கும் சிங்கப்பூரில் உங்களால் ஒர்க் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ ஏஜ் லிமிட் 50-55. ஆனால் இந்த இடத்த நல்லா நோட் பண்ணிக்கங்க. இப்போ நீங்களே ஒரு முதலாளியாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு நீங்கள் ஆள் எடுக்கிறீங்க, ஃபாரின்ல இருந்து ஆள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 19-20 வயசு பையனை எடுப்பீங்களா இல்லை 35-39 வயசு ஆளை எடுப்பீங்களா? யார் எடுப்பீங்க? கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஓனராக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் சின்ன பையனா நல்லா வேலை பார்ப்பான், ஓடி ஆடி நல்லா வேலை பார்ப்பான். பெரியவங்க வந்துட்டு அந்த அளவுக்கு சின்ன பையன் இருக்கிற ஃபாஸ்ட்டுக்கு பெரியவங்க வேலை பார்க்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு மெடிக்கல் ரீதியாகவும் செலவு பண்ணுற மாதிரி வந்தாலும் வரும் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சி சின்ன பையனை தானே எடுப்பீங்க. ஸோ இதுதான் அங்கேயும் நடக்குது, சிங்கப்பூர்லேயும் அதுதான் நடக்குது. ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வேலைக்குமே வந்துட்டு ஏஜ் லிமிட் சொல்லிடுவாங்க. இந்த வேலைக்கு இப்போ நம்ம ஒரு வேலை போடுறோம்னு வச்சுங்களேன், அந்த வேலைக்கு வந்துட்டு இப்போ நம்ம கிங் அருண் டெலகிராம் சேனலில்
ஏஜ் நிறைய வேலை ஒர்க்கு பற்றி சம்மந்தமாக நிறைய வேலை வாய்ப்புலாம் குறைவான அமௌண்ட்டில் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அவங்களே சொல்லிடுவாங்க. இப்போ ஒவ்வொரு கம்பெனி வருது அப்படின்னா இந்த கம்பெனிக்கு ஏஜ் லிமிட் வந்து 20லேருந்து 17, 18 எடுக்க மாட்டாங்க. 20லேருந்து 35, 32 அப்படிங்கிற மாதிரி ஏஜ் லிமிட் வரும். ஒரு சில வேலைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 20லேருந்து 40 வயசு வரைக்கும் அப்படின்ற மாதிரி வரும். இது மாதிரி வந்துட்டு ஏஜ் லிமிட் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. அதிகபட்சம் 40, 45 வயசுக்கு மேலே எடுக்கிறது ரொம்ப சிரமம். ஓகேங்களா. ஸோ வந்துட்டு ஆனால் ஏஜ் லிமிட் அதிகமாக இருந்தாலுமே உங்களுக்கு எடுக்கிறது இவ்வளோ தான் எடுக்கிறாங்க. அதிகபட்சம் 45ன்னு வச்சுக்கோங்களேன். 40 ரொம்ப ரேராக தான் கேட்குறாங்க. அதாவது ஒரு உதாரணத்துக்கு ஒரு 30, 40 ஜாப் வருது அப்படின்னா அதில் ஒரு ஜாப் 40 வயசுக்கு மேலே 40 வயசு வரைக்கும் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து வயசு 35 வயசு என்ன கேட்டால் ஃபைனலாக பெட்டர் 35 வயசு. அதாவது நீங்கள் சிங்கப்பூர் ஃபஸ்ட்டு டைம் போகிறீங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் யூட்டன் ஒர்க்கரு, நீங்கள் ஆல்ரெடி அங்கே சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க, டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கீங்க, இல்லை ஏற்கனவே நீங்கள் அங்கே வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வேலை கிடச்சிரும். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வந்து ஏஜ் ஒரு பிரச்சனையாக இருக்காது. புதுசாக போகிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஒரு 35 வயசு அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே வேலை கிடச்சிரும். அதுக்கு மேலே அப்படின்னாவே ஏஜ் லிமிட் கம்பெனி யோசிச்சு தான் எடுப்பாங்க. ஸோ நீங்கள் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 35 வயசுக்குள்ளார போயிருங்க. அப்போ அதுக்கு மேலே எனக்கு 35 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, எனக்கு வேலை கிடைக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் கஷ்டப்படணும். ஒரு 6 மாதம் 7 மாதம் நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணி ட்ரை பண்ணி கிடைச்ச வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கலாம் வேலை. நீங்கள் எதிர்பார்க்குற வேலை கிடைக்காது. அதே இது 35 வயசுக்குள்ள அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த வேலைக்கு போகலாம். 2-3 ஜாப்பில் நீங்கள் ஏதாவது ஒரு ஜாப்பை சூஸ் பண்ணலாம். ஆனால் 35 வயசுக்கு மேலெல்லாம் ஆயிடுச்சுன்னா ஜாப் தான் உங்களை சூஸ் பண்ணும். ஸோ ஏஜென்ட் வந்து இந்த ஒரு ஜாப் தான் வந்திருக்கு, நீ இதுக்கு தான் போய் ஆகணும், ஏன்னா ஏஜ் லிமிட் பிரச்சனையாக இருக்குன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் வேறு வழி இல்லை பாருங்கள், உங்களுக்கு அந்த ஜாப் தான் போய் ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. அதே மாதிரி சின்ன பசங்க, ஆனால் எனக்கு 17 வயசு தான் 18 வயசு தான் ஆகுது அப்படின்னா சின்ன பசங்களுக்கு நான் சொல்கிற அறிவுரை என்ன அப்படின்னா, சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். கண்டிப்பாக வந்து நீங்களாம் லைஃப்பில் ஒரு பெரிய லெவலுக்கு வருவீங்க, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் இது உங்கள் வயசு கிடையாது. தயவுசெய்து ஒரு டிப்ளமோ இல்லைனா ஒரு டிகிரி முடிச்சிருங்க. ஏன்னா நீங்கள் டிப்ளமோ டிகிரி முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வயசு அதிகமாக தான் இருக்கும். 20 வயசுக்கு மேலே ஆகிடும். நீங்கள் அதுக்கு கம்மியாக இப்போ 19 வயசு 18 வயசுலேயே போகிறேன் அப்படின்னா நீங்கள் சின்ன பசங்க தான், நீங்கள் பெரிய அளவில் எதுவும் படிச்சிருக்க மாட்டீங்க. அதனால் தயவுசெய்து நல்லா படிங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு சிங்கப்பூர் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா. 19 வயசு மோஸ்ட்லியே ஸ்டார்டிங் 20 வயசு தான் எடுக்கிறாங்க. ஆனால் 19 வயசும் ஒரு சில கம்பெனியில் எடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் 19 வயசில் தான் போனேன். ஸோ வந்துட்டு அந்த மாதிரி 19 வயசுலேயும் போகலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான் ஏஜ் லிமிட் டீட்டெயில்ஸு. இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ வந்துட்டு போகிறது இப்போ ஏஜ் லிமிட்டு ரொம்ப முக்கியம். அப்படி போயிட்டீங்க, சின்ன வயசில் போனாலும் சரி இல்லை எந்த வயசில் போனாலும் சரி, அதுக்கப்புறமேட்டு நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை எந்த அளவுக்கு சேவ் பண்ணுறீங்க அப்படின்றதான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. சரியான வழியில் நீங்கள் அமௌண்ட்டை சேவ் பண்ணலை அப்படின்னா நீங்கள் மிகப்பெரிய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப நாள் அங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். தயவுசெய்து வந்துட்டு நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்கள், செலவு பண்ணாதீங்க. செலவு பண்ணுறதுன்றது வேற, இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வேற. செலவு பண்ணுறதுனா ஒரு வீடு கட்டினாலே வந்து அது அத்தியாவசியமாக இருந்தால் மட்டும் கட்டுங்க. உங்களுக்கு ஆல்ரெடி வீடு இருக்குன்னா கட்டாதீங்க. இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னா லேண்ட் வாங்குறது அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் தான். பின்னாடி சேல் பண்ணிங்கன்னா அதிகமான ரேட்டுக்கு போகும். வீட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்ல முடியாது, செலவுன்னு தான் சொல்ல முடியும். ஓகேங்களா. வீடு வந்து எந்த அளவுக்கு விற்கும் அப்படிங்கிறது தெரியாது. சில பேர் ஆடம்பரமாலாம் வீடு கட்டுவாங்க. ஸோ எது உங்களுக்கு பெஸ்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கோ அதில் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நீங்கள் ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் கொடுத்து வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண். பாய்.